வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, நாடி ஜோதிடத்தில் கேது திசையும் செவ்வாய் புத்தியும். அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, கேது தசை, கேது புத்தினாலுமே பயப்படுவாங்க. ஆனால் ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் கேது தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை இந்த மாதிரி காலகட்டங்களில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம், பெரிய பெரிய முன்னேற்றத்தெல்லாம் வந்திருப்பாங்க. அதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, எந்த ராசியில் அமர்ந்து எந்த கிரகத்தை நோக்கி பயணம் பண்ணுறாங்க, அதனுடைய அடிப்படையில் தான் தசா புத்தி. அதுவும் கூட கோச்சார கிரகங்கள் அந்த தசா புத்திக்கு கோர்வையாக நல்ல பலனை தரும். அதை தான் நம்ம நாடி ஜோதிடத்தில் இப்போ நிறைய விளக்கங்க ஜாதகம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு விளக்க போகிறோம். அதாவது இந்த திரையில் தெரிகிற ஒரு ஜாதகர், ஆண் ஜாதகரனுடைய ஜாதகம். ரிஷப லக்னம், மிதுனத்தில் கேது, கன்னியில் சனி, வக்ரமான சனி, தனுசில் சுக்கிரன் ராகு, மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன், மீனத்தில் சந்திரன் குரு, இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த ஜாதகர், இவருடைய தசை கேது தசை, செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பாருங்களேன், இவருக்கு அமைப்பு நாடி ஜோதிடத்தில் 1, 5, 9 எந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறோ அந்த இடத்துலேருந்து 5வது வீடு 9வது வீடு சேர்க்கை பெற்றதாக நம்ம எடுத்துக்கொள்வோம். 3, 7, 11 அந்த அமைப்பில் தான் வரும். இப்போ கேது தசை, செவ்வாய் புத்தி. கேது எங்கே இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்கிறாரு. அந்த மிதுனத்தில் இருக்கிற கேதுவுக்கு 5ஆம் இடத்துல துலாமில் கிரகம் இல்லை, அதுக்கு 5ஆம் இடத்துல 9ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் கிரகம் இல்லை. அப்போ 1, 5, 9 கேது கூட யாரும் தொடர்பில் இல்லை. தனித்த கேது புதன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால அவர் புதனாக 80%, 20% கேதுவாக செயல்படுவார். அப்போ இந்த ஜாதகர் புதன் போல் செயல்படுவார்ன்றதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அடுத்தது, இவர் எந்த கிரகமும் சேர்க்கை பெறாதனால எந்த கிரகத்தையும் சார்ந்து இருக்க மாட்டார். இவர் எந்த கிரகத்தை அடுத்தது பார்க்குறாருன்னா, ஆண்டி கிளாக் வயசில் கேது பயணப்பட்டு சந்திரனை பார்க்குறார், குருவை பார்க்குறார். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் மீன வீட்டில் உட்காந்துருக்கார். அதாவது இந்த கேது புதன் வீட்டில் அமர்ந்து புதன் போல் செயல்பட போகிறார். அப்போ புதன் எங்கே இருக்கிறார் பாருங்கள், புதன் மகரத்தில் செவ்வாயை நோக்கி பயணம் பண்ணுறார். அப்போ இந்த தசை இவருக்கு எப்படி இருக்குன்னா, செவ்வாயினுடைய அமைப்பு, செவ்வாயின் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை இவருக்கு ஏற்படும் அப்படின்றத நல்ல தெளிவாக நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாயினா என்ன? இரத்தம் சம்பந்தமான, இரத்த உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள். திடீரென்று மாறக்கூடிய வாழ்வியலில் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குதுன்னா, அது காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தினுடைய அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக ஒருவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் இருக்குது, அதிலே துரதிர்ஷ்டமும் இருக்குது. பொதுவாக செவ்வாய் என்றால் உடற்கூறு. ஒருவருடைய வாழ்க்கையில் நோய்க்கு, கடனுக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்குன்னா அது செவ்வாயை தான் பார்ப்போம் நாடி ஜோதிடத்தில். இந்த மகரத்தில் அமர்ந்த புதன் 12 டிகிரி 58 கலை, செவ்வாய் 24 டிகிரி 23 கலை, சூரியன் 25 டிகிரி 12 கலை. இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிறதுல மகர வீட்டில் இருக்கிறதுனால கன்னி வீட்டிலேருந்து சனி, வக்ரம் பெற்ற சனி புதனுக்கு அடுத்ததாக வழங்கக்கூடிய 23 டிகிரியில் வருவார். அப்போ புதன் வக்ரம் பெற்ற சனியை நோக்கி பயணப்படுறார். அப்படி பயணப்படும் போது இந்த தசை, அதாவது கேதுவினுடைய தசை புதன் போல செயல்பட்டு புதன் சனியையும் செவ்வாயையும் சூரியனையும் அடுத்தடுத்து கிரகங்களாக பார்வை செய்வதால் இவருடைய ஊழ்வினை, சனி என்றால் மரபு சம்பந்தமான தாய் வழி தந்தை வழி உறவினுடைய மூலியமாக ஊழ்வினையாக இவருடைய சகோதரருக்கும் இவருடைய தகப்பனாருக்கும் உடல் நிலை சம்பந்தமான மரபு, அதாவது சம்பந்தமான விஷயங்களில் இவருக்கு
பிரச்சனையை கொடுத்து இந்த காலகட்டத்தில், அதாவது செவ்வாய் தசை முழுவதும் இவரை வாட்டி வதைக்கும் போராட்டமான சிக்கலான அமைப்பு. இவருக்கு என்ன வயசுன்னு பார்த்தா 13 வயசு 14 வயசு தான். இவருடைய ஜாதகத்திலேயே நம்ம தெளிவாக அடுத்ததாக இவருக்கு போகின்ற திசையும் கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து பாருங்கள், கும்பத்தில் இப்போ கோச்சாரத்தில் சனி வக்ரமாயிருக்கார். அப்போ மகரத்தில் இருக்கிறதா கணக்கு. சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்ற கோச்சார சனி வக்ரத்தில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கார். இவர் இந்த காலகட்டத்தில், இந்த பர்டிகுலரான காலகட்டத்தில் ஊழ்வினையை, அதாவது இவர் போராட்டமான சிக்கலான வாழ்க்கையை, மருத்துவ செலவு. அது எப்படி மருத்துவ செலவு நம்ம அப்படி சொல்கிறோம்னா, கேது திசை அப்படின்னாலே ஒன்று பொருளாதாரத்தை அழிக்கும், இல்லை மருத்துவ செலவை கொடுக்கும். ஏன்னா மருந்து மாத்திரை அறுவை சிகிச்சை அது அந்த மாதிரி செயல்லாம் வந்து கேது தான் அந்த மாதிரி தருவார். கன்னியில் இருக்கக்கூடிய சனி, வக்ரம் பெற்ற சனி, பிறப்பு சனியோடு கோச்சார கேது சம்பந்தப்படுகின்றார். அப்படின்னும்போது பிறப்பு கேதுவோடு கோச்சார குரு ரிஷபத்தில் அமர்ந்து கேதுவனுடைய தொடர்பு பெறுவதால் நாடியினுடைய விதிப்படி தசாபுத்தியும் கோச்சாரமும் சரிவிகிதமாக கரெக்டாக பயணப்பட்டு இவருக்கு சிக்கலான அமைப்பை, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தசை எவருக்கு எப்படிப்பட்ட புண்ணிய பலன்களை வழங்கப் போகிறதுன்றத அவருடைய கோச்சார கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு ஒன்றி பார்க்கும்போது அவருடைய தசாவும் அந்த தசாநாதன் புத்திநாதன் அடுத்து எந்த கிரகத்தை நோக்கி பயணப்படுறார் அப்படின்றத பொறுத்து அவருடைய ஜாதக அமைப்பு தெளிவாக கண்ணாடி போல் தெளிந்த நீரில் எப்படி நம்மளுடைய முகம் தெரியுமோ அதுபோல் அவருடைய ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் தெரியும். அவர் வந்து ஜாதகம் இப்போ பார்க்க வராருன்னா, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ உங்களுடைய கோச்சாரமும் உங்களுடைய தசாபுத்தி இந்த மாதிரி பயணம் பண்ணுறதுனால இந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும், இந்த கோச்சாரங்கள் முடிகிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் இப்படி தான் கடந்து போகும். நீங்கள் பொறுமையை கையாண்டு தான் நீங்கள் காலங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது ஊழ்வினைக்கான காலமாக திகழ்வதால் அடுத்த தசாபுத்தி எப்படி இருக்குது, அந்த காலகட்டத்திலேயாவது நான் வந்து மேம்பட்ட நிலையை அடைய வேணாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மிக எளிமையாக அவர் வந்து கடந்து போவார். நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தால் இந்த வழிமுறையில் தான் நம்ம வந்து பலன் எடுத்து சொல்கிறோன்றத மிக தெளிவாக ஒரு உதாரண ஜாதகத்தோடு விளக்கியிருக்கேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம்.